உலகெங்கிலும் பரவியுள்ள மனிதகுலம் சுமார் 7000 மொழிகள் பேசுவதாக மொழி ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இவற்றில் எழுத்து வடிவம் பெற்ற மொழிகள் குறைந்த அளவிலே உள்ளன. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் மகாகவி பாரதியார் அவர்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். குமரி கண்டத்து நெடு வரலாறும் தொன்மையும் உலகின் மூத்த மொழியாக தமிழ் மொழியை ஆணித்தரமாக நிலைநிறுத்துகின்றன. இதனையே மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் எழுதிய நாளம் முதல் மாந்தன் கொள்கை என்ற வரலாற்று இயல் ஆய்வு கட்டுரை வலியுறுத்துகிறது. கிரேக்கம், ஹிப்ரு, லத்தீன் உள்ளிட்ட மொழிகள் பழமையானது என்றாலும் நிலையான புகழும் எப்பொழுது தோன்றியது என்று கணிக்க முடியாத அளவிற்கு தொன்மையான மூத்த மொழியாகும் விளங்குவது நமது தாய் திருமொழியான தமிழ் மொழிதான். இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலும் எங்கள் தாய் என்று மகாகவி பாரதியார் தமிழ் மொழியின் தொன்மையை புகழ்ந்து பாடுகிறார். தொன்மை, உண்மை, எளிமை, உண்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, உண்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, எண்மை, இயன்மை என 16 பண்புகளை கொண்ட மொழி நமது தமிழ் மொழியாகும் என்றார் தேவநேய பாவனர் அவர்கள். தமிழ் மொழிக்கு எழுத்து, சொல், யாப்பு, அணிபொருள், இலக்கணம் ஆகியன உண்டு. ஆகையால் தான் தமிழை 5 இலக்கணம் என்றனர். தமிழ் எழுத்துக்களின் ஒலிகள் மிக இயற்கையாகவும் எளிமையாகவும் அமைந்திருப்பதால் எவ்வித இடர்பாடுமின்றி வார்த்தைகளை ஒலிக்க இயலும். வேற்று மொழிகள் இல்லாத அளவுக்கு தொல்காப்பியம் தொடங்கி 100 இலக்கிய இலக்கண நூல்கள் தமிழுக்கு வளம் சேர்க்கின்றன. உலகில் உள்ள தொன்மையான மொழிகளில் ஏற்றளவிலும் பேச்சளவிலும் இன்றைக்கும் நிலைத்து வாழும் மொழி தமிழ் மொழி.